இப்பொழுதுமாய் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். இத்தனை பேர் வார்த்தை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு வித்தியாசமான விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஸோ இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு படிப்பினையான ஒரு ஆலோசனையான வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த செய்திக்கு இந்த செய்திக்கு தலைப்பு என்னன்னு கொடுக்கலாம்னா, ஒபதியாவின் நற்குணங்கள் என்ற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்கலாம். ஒபதியாவின் நற்குணங்கள். ஒபதியா அப்படின்னு சொன்னால் பைபிளில் இருக்கக்கூடிய புத்தகம் ஒன்றும் ஒபதியா என்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒபதியா என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை அல்ல, ஒபதியா என்ற ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமாம். இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரைக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் பேசுங்க, ஆவியானவர் கிரியை செய்யுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்வீராக. நம்முடைய ஆளுகை கீழே, நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் கொண்டு வருகிறோம். ஒருவேளை யாராவது தடைப்பட்டிருந்தால் ஆண்டவரே, தடைகளை நீக்கி செய்தி முடிவதற்குள்ள தேவன் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையினால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ரைட். யாரை பத்தி படிக்கிறோம்? ஒபதியா. ஒபதியா என்ற பெயருக்குரிய அர்த்தம் என்னவென்றால், சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய வேலைக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் என்ற அர்த்தம். அந்த பெயருக்குரிய அர்த்தம் என்ன? தேவனுடைய ஊழியக்காரன் அல்லது தேவனுடைய வேலைக்காரன் என்ற அர்த்தம். ரைட். இந்த ஒபதியாவை பற்றி நாம் படிக்கும் பொழுது அந்த வேதம் ஒபதியாவை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறது என்றால், 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரணைக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. வேதம் ஒபதியாவை பற்றி சாட்சி கொடுக்கிறது. அந்த ஒபதியா எப்படிப்பட்டவனா இருந்தானா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? மிகவும் பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. ஒபதியா தேவனுக்கு மிகவும் பயந்து நடந்தான். இன்றைக்கு மனிதர்களுக்கு பல காரியங்களை குறித்து பயம். எதை குறித்து பயம்? பேயை குறித்து பயம் இல்லையா? நோயை குறித்து பயம், வேற சில காரியங்களை குறித்தெல்லாம் பயம். எதிர்காலத்தை குறித்து பயம், பரீட்சையை குறித்து பயம், சிலருக்கு மனைவியை கண்டு பயம், சிலருக்கு புருஷரை கண்டு பயம், அதிகாரியை கண்டு பயம். இப்படி எல்லாம் பல பயங்கள். இந்த பயமெல்லாம் நமக்கு வேதனையை தான் கொண்டு வரும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ என்ன செய்யும்? நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த ஒபதியா என்ன செய்தான்? கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான். வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஒபதியா எப்படி நடந்தானா? கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாருங்க? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் சோடை போக விட மாட்டார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு ஞானம் உண்டு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இப்படி கர்த்தருக்கு பயப்படுவதனால அநேக நன்மைகள் நமக்கு இருக்கிறது. இந்த ஒபதியா என்ன செய்தான்? கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் ஒபதியாவை எப்படி வச்சிருந்தாருங்க? ராஜ அரண்மனையில ஒரு விசாரிப்புக்காரனை, அரண்மனை விசாரிப்புக்காரனாய் வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென். ராஜ அரண்மனையில அரண்மனையே விசாரிக்கிற ஒரு வேலை. ஆமென். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அதனால என்னாச்சுங்க? போத்திபாருடைய வீட்டிலே அவன் உயர்வான நிலைமையில ஒரு வேலைக்காரனா இருந்தான். சாப்பாடை தவிர வேற ஒன்னும் அந்த போத்திபார் கேட்க மாட்டார். எல்லா பொறுப்பும் யார் கையில இருந்துச்சு? யோசேப்பு கையில இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால எகிப்து தேசத்துக்கே அவரை அதிபதியாக கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டுங்க? உயர்வு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இப்ப ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும்னா என்னென்ன காரியங்கள் அதில் அடங்கி இருக்கு? எப்படி பயந்து நடந்தார்? பயந்து நடக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஒபதியா ராஜ அரண்மனையில என்னவா இருந்தானா? அரண்மனை விசாரிப்புக்காரன். அப்படின்னா அந்த ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ராஜா ஆகாப். ஆகாப் என்று சொல்லும் பொழுது ஒரு துன்மார்க்க ராஜா, விக்கெட் கிங், துன்மார்க்க ராஜா. அந்த ஆகாப்புடைய அரண்மனையில் இருந்தாலும், அந்த துன்மார்க்க ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தாலும், இந்த ஒபதி எப்படி இருந்தார்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறவரா இருந்தார். அதே போல நம்ம வேலைக்கு போற இடத்துல, குடியிருக்கிற இடங்கள்ல, நம்ம சுற்றில் இருக்கிற மக்கள், நமக்கு அதிகாரியா இருக்கிறவங்க, முதலாளியா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் துன்மார்க்கமா இருந்தாலும் அங்க வேலை செய்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். ஆக இந்த வேத பகுதி நாம் படிக்கும் பொழுது அந்த ஆகாபை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆகாப் ராஜாவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 16ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யாரு? ஆகாப் ராஜா. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். வேதம் என்ன சொல்லுது? சாட்சி, ஆகாப் ராஜாவானான். ஆனா ராஜாவான பிற்பாடு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். தனக்கு முன்னாடி இருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பானதை செய்தான். யார் பார்வைக்கு? கர்த்தரின் பார்வை. அடுத்தது இன்னொரு வசனத்தை படிங்க, 33வது வசனத்தை படிங்க. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அடுத்தது என்ன படிக்கிறோம்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கோபப்படுத்தும்படியாக என்ன செஞ்சானா? அவன் தோப்பு விக்கிரகத்தை உண்டாக்கி, அது மாத்திரமல்ல, தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரை பார்க்கிலும் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். ஆமா, இஸ்ரவேலின் ராஜாக்கள் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். ஆண்டவர் எதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சு கர்த்தரை கோபப்படுத்துகிறவனாய் இருந்தான். யாருங்க? அந்த ஆகாப் ராஜா. அப்படி என்ன ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சான் அப்படின்னா, இங்கே நாம் படிக்கிறோம் 31வது வசனத்துல படிக்கும் பொழுது படிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல்
அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. ஆமாம். எப்படி ஆண்டவரை கோபப்படுத்தினா, அதிக கேடா செஞ்சான்னு சொன்னா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேலுக்குள்ள பெண் கொள்ளாமல் என்ன செஞ்சாருங்க, சீதோனியர் தேவி ஆகிய சீதோன் தேசத்து ராஜா சீதோன் தேசத்து ராஜாவாகி ஏத்பாகாலின் குமாரத்தியாகிய யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல். போதும், இருங்க இந்த இடத்துல நிறுத்துங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஆகாப் ராஜாவோ ஆண்டவரை கோபப்படுத்தும்படியாக, ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படும்படியாக என்ன செஞ்சாருங்க, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி, அந்நிய ராஜாவின் குமாரத்தை விவாகம் பண்ணி, அதுவும் ஏத்பாகாலின், அதாவது பாகால் வணக்கத்துக்கு துணை நிற்கிற அந்த ராஜாவுடைய குமாரத்தைய திருமணம் பண்ணி இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து, அந்த ராஜகுமாரத்தை வரும்பொழுது அவளுடைய தெய்வங்களை எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் இந்த ஆகாப் ராஜா என்ன செய்தாராம், போய் பணிந்து கொண்டு தனக்கு முன்னிருந்த எல்லா ராஜாக்கள் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் தேவனை கோபப்படுத்தும்படியாக அந்த பாகால்களை பணிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா கிட்ட ஒபதியா என்கிறவன் தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்து வந்தான். அல்லேலூயா. இப்ப ராஜாக்கள் எப்படி வேணா இருக்கலாம், ஆளுகைகள் எப்படி வேணா இருக்கலாம், அதிகாரங்கள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கிற நாம் எப்படி இருக்கணுங்க, தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை கோபப்படுத்தும்படியான காரியங்களை செய்யக்கூடாது, மாறாக என்ன செய்யணும், கர்த்தர் பிரியப்படுகிற காரியத்தை செய்யணும். அதுதான் ஒபதியா செய்தார். வேதம் சாட்சி கொடுக்கிறது, ஒபதியா எப்படி வாழ்ந்தாராம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து வந்தார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, ராஜ அரண்மனையில் அரண்மனை விசாரிப்புக்காரனாய், ஒரு அரண்மனையில் எத்தனை காரியம் வரும் போகும், எத்தனை பேர் வருவாங்க போவாங்க, எவ்வளவு கொள்ள காரியங்கள் இருக்கும், அது எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பதவியை, ஒரு உயர்வான மேன்மையை கர்த்தர் யாரு கொடுத்திருந்தாருங்க, ஒபதியாவுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இந்த ஒபதியாவை குறித்து இந்த ஒரு அதிகாரத்துல தான் நாம் படிக்க முடியும், மற்ற இடங்கள்ல படிக்க முடியாது. ஆனா இதிலிருந்து ஒரு 4 காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவன் பயந்து நடக்க காரணம் என்ன, அவனுக்கு கிடைத்த உயர்வுக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேகமாய் சொல்லி ஜெபித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். முதல் காரியம் என்னவென்றால் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிங்களேன். அப்பொழுது நான் ஆகாமிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு, அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே, உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒபதியா தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்றாருன்னா, உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். வேதம் சாட்சி கொடுக்கிறது, ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான் என்று. அப்போ ஒபதியா என்ன சொல்றாரு, அவரை குறித்தே சாட்சி சொல்லும் பொழுது, நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தேன். அல்லேலூயா. சிறு பிராயத்திலிருந்து தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு பழக்கம் யாருக்குள்ள இருந்தது, ஒபதியாவுக்குள்ள இருந்தது. அப்படியானால் சிறு பையனாக இருக்கும் பொழுதிலிருந்து நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்தேன்னு சொல்றாரு. அப்படியானால் என்ன அர்த்தம், அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவனை வளர்த்தவர்களுக்கு அதிலே பங்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்களேன். பிள்ளையானவன், நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தே, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஒரு பிள்ளையை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். ஆமென். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது ஒரு நாயை ட்ரெயின் பண்றான். எப்ப ட்ரெயின் பண்றான், குழந்தையா இருக்கும்போது, சின்ன குட்டியா இருக்கும்போது ட்ரெயின் பண்றான். வான்னா வருது, போனா போகுது. சில நேரம் டிவியில் யூடியூப் அதெல்லாம் பார்த்தா அந்த நாய்கள் எல்லாம் கூட சாப்பாடு போட்டு வச்சாலும் எஜமான் சொன்னாதான் போய் சாப்பிடுது. சில கிறிஸ்தவ வீட்டில் வளர்த்துற நாய்களும் ஜெபம் பண்ணா அங்கே ஜெபத்துக்கு நடுவில் வந்து உட்காருது. இதெல்லாம் காமிக்கிறாங்க வீடியோஸில். அப்போது ஒரு ஒரு ஒரு
நடமாடுகிற பிராணியை கூட சின்னதாக இருக்கும்போது ட்ரெயின் பண்ணா என்ன செய்யும்? அது அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறது இல்லையா? யூடியூப்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமிங்கலங்கள் அல்லது டால்ஃபின் மீன்கள் இதெல்லாம் என்ன செய்யுதுங்க? விளையாட்டு காமிக்குது. அது கரெக்டாக அவங்க எஜமான் சொல்றதை கேட்குது, கீழ்ப்படுது, டைவடி, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கே பார்க்குறோம்? வேற எதையாவது எவன் ஆடுறான் எவன் பாடுறான் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமீன். இதெல்லாம் பார்க்கும்போது யோசிக்கணும். ஒரு விலங்கை ட்ரெயின் பண்றாங்க, ஒரு யானையை ட்ரெயின் பண்றாங்க, ஒரு சிங்கத்தை ட்ரெயின் பண்றாங்க, ஒரு முதலையை ட்ரெயின் பண்றாங்க. ஆனா மனுஷனை ட்ரெயின் பண்ணாம, பழக்கப்படுத்தாம, பக்குவப்படுத்தாம, ஒழுங்கா வளர்த்தாம விட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. பிள்ளையாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? குழந்தையாக இருக்கும் பொழுது நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தணும், ஜபத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தணும், வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தணும், ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து கொடுத்து, கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து கொடுத்து, தப்பு பண்ணா கண்டிக்காம தண்டிக்காம விட்டதுனால இன்னைக்கு அநேக பெற்றோர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன சொல்லுங்க? சரியான வளர்ப்பிலே வளர்த்தவில்லை. அதனால சின்னதா இருக்கும்போது சோறு போட்டவங்க நீ பெருசாயும் சாப்பாடு போட்டு தான் இருக்கிறாங்க. அவன் சுயமா வேலைக்கு போறதில்ல, சம்பாதிக்கல, ஒன்றும் பண்றதில்ல. அப்புறம் கண்ணீர் விடுற, ஐயா என் பையன் திருந்தல, என் பையன் கேட்கல, என் பையன் கீழ்ப்படியில. காரணம் பெற்றோர் தான் காரணம். சரியான விதத்தில் என்ன செய்யணும்? வளர்த்து. உலக மீசைய முறுக்கி வளர்த்தணுமா, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணுமா? 5 விளையாதது 50 விளையாது. ஆக என்ன செய்யணும்? பிள்ளைய சரியான பாதையில நடத்தணும். ஒபதியா சொல்ற, நான் சிறு வயது முதல் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். அநேகர் சாட்சி சொல்லி கேள்விப்படுகிறது, சின்னதில் நான் ரொம்ப குறும்பண்ணேன், வீட்லயே அடங்க மாட்டேன், அப்படியெல்லாம் ஊர் சுத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட என்ன சாட்சி அப்படின்னா, நான் சின்னதிலிருந்தே ஒழுக்கத்தில் வளர்ந்தேன் அப்படின்றதான் பெரிய சாட்சி. அல்லேலூயா. ஆமா. தேவ பிள்ளைகள் என்ன செய்ய கேட்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படியே விட்டுறணும். அப்படியா? சரியான போதனையில வளர்த்தணும். வேத வசனம் சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மீது அன்பா இருக்கிறவனும் ஏற்கனவே அவனை சிட்சித்து இருக்கிறான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். சின்னதுல வசனத்தை சொல்லிக் கொடுத்து, ஜபத்தை சொல்லிக் கொடுத்து, ஒழுக்கத்துல வளர்த்துனா பெருசானாலும் என்ன செய்வாங்க? அவங்க அந்த ஒழுக்கத்துல இருப்பாங்க. சின்னதுல இஷ்டப்படி வளர்த்திட்டோம்னா என்ன, பெருசானாலும் அது அப்படிதான் இருக்கும். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு அகற்றும். ஆமென். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுங்க. அப்பாவை அதிகமா சொல்ல மாட்டாங்க, அம்மாவை தான் சொல்லுவாங்க. பிள்ளை வளர்த்து இருக்கிறா பாரு. என்ன செய்யணுங்க? வளர்த்தணும். சாப்பாடு விஷயங்கள்ல அம்மா பிள்ளைக்கு செல்ல கொடுக்கணும். மற்ற ஒழுக்க விஷயங்கள் எல்லாம் கண்டித்து வளர்த்தணும். தகப்பன் பொருட்களை வாங்கி கொடுக்கறதுல செல்லம் கொடுத்து தேவையானதை வாங்கி கொடுக்கணும். ஒழுக்க விஷயத்துல கண்டித்து வளர்த்தணும். இன்னைக்கு சில குடும்பங்கள்ல தாய்மார் பிள்ளைய கண்டித்தா தகப்பன் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுவார். திட்டா திட்டா அடிக்காத, நானே ஒரு பிள்ளையை வச்சிருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? சில நேரம் பையனை கண்டிச்சு அம்மா சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. என் பையனை திட்டாதீங்க. அப்ப என்ன ஆகும்? அதை கேட்டிருக்கிற பிள்ளைக்கு இளக்காராயிரும். ஓ, என்னை அப்பா திட்டுனா அம்மா சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஏதோ ஒன்று அப்பாட்ட சொல்ல மாட்டேன், அம்மாட்ட தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன ஆகும்? அவங்களுக்குள்ளாரையே கிரியேட் ஆகிரும். இப்போ சரியான பாதையில் நடத்தணும். தகப்பன் கண்டிக்கிறாரா, அம்மா பேசாமல் இருக்கணும். அம்மா கண்டிச்சா அப்பா பேசாமல் இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். எத்தனை காலம் வரை கண்டிக்க போகிறோம்? கொஞ்சம் பெரியவங்களாகிற வரைக்கும். தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன், அது வரைக்கும். சின்ன பையனாக இருக்கும் போது கண்டிக்க முடியும், அடிக்க முடியும், திட்ட முடியும். எங்கள் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் அடித்து உதச்சி வளர்த்தணும்.
கீழ்ப்படிதல்ல வரணுன்றதுக்காக அடிச்சோம். ஆமென். குச்சியில் அடி உழுகும், பெல்ட்ல அடி உழுகும். எதுக்காக சொல்லுங்க? நல்ல ஒழுக்கத்துல வளரணுன்றதுக்காக. இன்னைக்கு அவங்க நின்று பாட்டு பாடும்போது, தேவனை ஆராதிக்கும் பொழுது எங்க உள்ள மகிழுகிறது. காரணம் என்ன? அவங்களை ட்ரெயின் பண்ணோம். இன்னைக்கு அவங்க அதுல நிலைத்து இருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு ட்ரெயின் பண்ணாதபடியினால் எத்தனையோ பிள்ளைகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துங்க. செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க, கண்டிங்க. அந்த காலத்தில் ஸ்கூலில் போய் சொல்லுவாங்க வாதியர்கிட்ட, சார் கண்ணை ரெண்டையும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்கம்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, பையனை தொட்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சவனுக்கு கேஸ் கொடுத்துருவோன்றாங்க. வாதியாருக்கு நமக்கு எதுக்கு வம்புன்னு அடிக்கிறதும் இல்லை, திட்டுறதும் இல்லை, எதுவும் கேட்கறதும் இல்லை. அதனால இவனு ஒழுங்கா படிக்கிறதும் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஆமென். அந்த காலத்தில் ஒரு பயம் இருந்துச்சு. இந்த காலத்தில் என்ன இல்லை? பயமே கிடையாது. அப்பா கண்டும் பயம் இல்லை, அம்மா கண்டும் பயம் இல்லை. சின்னதுலேயே அப்படி பயம் இல்லாத இருக்கும்போது பெருசான எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆக இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் அனாதை இல்லங்களில், முதியோர் இல்லங்களில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்தாதபடியினாலே அவங்களுக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை, பராமரிப்பு இல்லை, அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. தேவ பிள்ளை ஆண்டவர் ஆலோசனையாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. உபதியா சொல்றாரு, நான் சிறு பிராயத்திலிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அதனால பிள்ளைகளை சர்ச்சுக்குரிய காரியத்துல கம்பல் பண்ணுங்க. சபைக்கு ஒழுங்கா வரணும். சபைக்கு வராம வீட்டில் இருக்க கூடாது. நீங்கெல்லாம் வீட்டில் இங்க வந்துட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு வீட்டில் என்ன வேலை? அது தேவையில்லாத வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும், ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும், இந்த ஆலயத்தில் உட்கார வைக்கணும், வசனத்தை கேட்க வைக்கணும், சிலதெல்லாம் கம்பல் பண்ணணும். ஆமென். சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், அடுத்தது விபிஎஸ் கிளாஸ்க்கு அனுப்பணும், சிறுவர் ஊழியங்களுக்கு அனுப்பணும். இப்படி எல்லாம் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணா அந்த இதை விட்டு, அந்த பாதையை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? திசை மாறி போக மாட்டார்கள். அல்லேலூயா. இங்கே உபதியா சொல்றா, நானோ சிறு பிராயம் முதல் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஊழியக்காரன் கண்டிக்கும் பொழுது பெற்றோர் என்ன செய்யக்கூடாது? சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது. ஆலயத்தில் ட்ரெயின் பண்ணும், வேலை செய்ய ட்ரெயின் பண்ணும், ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்ய ட்ரெயின் பண்ணும். இப்படி எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்யணுங்க? ட்ரெயின் பண்ணாதான் அவங்க பிற்காலத்தில் ஒரு பெரிய தலைவர்களாக வருவார்கள், உயர்வான நிலைமைக்கு வருவார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், யோசுவா என்னும் வாலிபன் மோசேக்கு உதவியா இருந்தார். பிற்காலத்தில் அந்த யோசுவா தான் பெரிய தலைவனாக வந்தார். அதே போல எலிசா, எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்த எலிசா. எலியா சாப்பிட்டார்னா கைக்கு தண்ணி கழுவ தண்ணி ஊத்துனது யாரு? எலிசா. எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்தவன். பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக எழும்பினார். அல்லேலூயா. அதை போல நாம் என்ன செய்யணுங்க? நம்முடைய பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி, சின்ன சாமுவேல் தேவ ஆலயத்தில் போய் வேலை செய்தார். பிற்காலத்தில் வளர்ந்து பெரியவனான போது மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமுண்டாக நடந்து கொண்டார். ஆக என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளை சரியான பாதையில் ட்ரெயின் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம் அதை கேட்கறது உங்களுக்கு, என்ன அவரு இப்படி சொல்றாருன்ட்டு. இதுதான் சரியான உபதேசம், சத்தியம். அல்லேலூயா. இப்படி பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் தேவனை அறிகிற அறிவில் வளருவார்கள். இப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஒரு பெண் பிள்ளையா நீ பெண் பிள்ளைன்னு சொல்லி வளர்த்தணும், ஆண் பிள்ளையா நீ ஆண் பையன் சொல்லி வளர்த்தணும். இன்னைக்கு எதுவுமே சொல்றதில்ல. ஆமென். ட்ரெஸ்ஸிங்கில் கரெக்டாக சொல்லி கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் போட்டு பழக்கி விடணும். சின்னதுலேருந்தே ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் பெருசாக என்ன செய்வாங்க? ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி அறகுறை ஆடையோடு தான் இருப்பாங்க. அதே போல் முடி வெட்ட ட்ரெயின் பண்ணும் பசங்களை. எல்லா விஷயத்திலும் ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுத்து வளரும் பொழுது ஒழுக்கத்திலே வளருவார்கள். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. ஆக உபதியா சொல்லுகிறார், சிறு பிராயம் முதல் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சின்ன வயசுலேருந்து
நான் எந்த தப்புக்குமே போகல, நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம தான் அப்படி இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணி நல்ல பாதையிலே நடத்துவோம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ரைட். அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்க. நான் சொல்ற வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. வசனம் 7. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு. போதும். இங்க என்ன படிக்கிறோம்? ஒபதியா ஒரு வேலையாக போய் கொண்டிருக்கிறார். என்ன வேலை? ராஜா ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். நீரூற்றுகள் எண்டையிலெல்லாம் போய் கழுதைக்கு ஆடு மாடு புல் அகப்படுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அனுப்புறார். அவர் என்ன செய்யறாருங்க? அந்த வேலையாக ரதத்துல குதிரையில போயிட்டு இருக்கிறார். போற வழியில எலியா அவனுக்கு எதிர்பட்டான். எலியாவை பார்த்துட்டார். எலியாவை பார்த்த உடனே என்னாச்சு? இவர் ரதத்துல போயிட்டு இருந்தவர் என்ன செய்ய? ரதத்தை விட்டு இறங்கி முகங்குப்புற விழுந்து எலியாவை கனம் பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த ஒபதியா யாருங்க? ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரன். நல்ல ஒரு கெசட்டட் ரேங்க்ல வேலை செய்யறாரு. அப்படியானால் நல்ல ஒரு சம்பளம் இருந்திருக்கும், நல்ல ஒரு வருமானம் இருந்திருக்கும், நல்ல ஒரு குடும்பம் இருந்திருக்கு. இதெல்லாம் நல்ல பொறுப்புல, நல்ல பதவியில, நல்ல பொருளாதாரத்தில், நல்ல செல்வாக்கில் இருக்கிற ஒரு மனுஷன் வழியிலே ஒரு அனுப்பின காரியமாய் போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில தற்செயலாக ஒரு ஊழியனை சந்திக்க நேரிட்டது. நேரிட்ட உடனே என்ன செய்யறாரு? ரதத்தை நிறுத்தி கீழே இறங்கி என்ன செய்யறாருங்க? முகங்குப்புற விழுந்து, என் ஆண்டவனாக எலியா நீர் அல்லவா அப்படின்றார். எதை குறிக்கிறது? ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவதை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்களை யாரும் மதிக்கிறதே இல்லை. ஆமென். அதே அநேகம் பேர் என்ன செய்யறதில்ல? மதிக்கிறதில்ல. ஏளனமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க. அந்த ஊழியக்காரங்கள்லாம் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவங்க அழைப்பு யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆக தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஊழியர்களை கனம் பண்ணுகிற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்களை பார்த்தா ஒரு பிரைஸ் அலாட் சொல்றதில்ல, ஒரு ஸ்தோத்திரம் சொல்றதில்ல, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறது. எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, வேற சபையினுடைய போதகர்களாக இருந்தாலும் எங்க பாஸ்டர்னு தெரிஞ்சா நம்ம கனம் பண்றதுல தப்பு கிடையாது. நமக்கு ஒன்றும் குறைஞ்சு போறதில்ல. பாஸ்டர் பிரைஸ் அலாட், பாஸ்டர் அம்மா ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்ம குறைஞ்சு போறதில்ல. அந்த கணம், அந்த ஸ்தோத்திரம்லாம் யாருக்கு? தேவனுக்கு. இப்போ இவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தும் என்ன செய்யறாரு பாருங்க? தேவ மனுஷனை பார்த்த உடனே அவரு முகங்குப்புற விழுந்து தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பதவி, தன்னுடைய பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன செஞ்சாரு? He honored God's servant. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு சில வீடுகளுக்கு ஜெபத்துக்காக போவோம். பாஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சிடும், ஜன்னல் வழியா பார்த்துருவாங்க. ஏதாவது காலிங் பில் அமுச்சு சத்தம் கேட்டு திறந்து பார்த்து உடனே பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள ஓடி போய் கதை வச்சாத்திட்டு உட்காந்துக்குவாங்க. எங்கம்மா அவங்க பிள்ளை? படிச்சுட்டு இருக்கிறாங்க, பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பெற்றோரே என்ன செய்வாங்க? பதில் சொல்லி அவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஜெபத்துக்கு உட்கார மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி அவங்க நல்வழியை கற்றுக்கொள்வாங்க? எப்படி அவங்க கனம் பண்ணுவாங்க? ஊழியக்காரங்க எதுக்கு வராங்க? வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக வராங்க, வார்த்தையை சொல்றதுக்காக வராங்க. அப்படி வரும்போது என்ன செய்யணும்? பிள்ளைகளை அழைத்து உட்கார வைத்து வார்த்தை கேட்க வேண்டும். கொர்நேலியு தன் வீட்டாரோடு ஜெபம் பண்ணி, வீட்டார்னால் யார் அடங்கி இருக்கிறாங்க? மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அடங்கி இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க வரும்போது பிள்ளைகளும் அங்க என்ன செய்யணும்? வரணும், உட்காரணும், வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறவங்க நிறைய இருக்கிறாங்க.
ஜெபத்துக்கு போகும்போது அங்கே ஐயா வேலை இருக்குது, டியூஷன் போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அதுக்கு ஓடுறவங்க இருக்காங்க. இப்போ பிள்ளைகளை என்ன செய்யறதில்ல, ட்ரெயின் பண்ணுறதில்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க அப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்கிறனால அவங்க ஊழியக்காரர்களை மதிப்பதில்லை, ரெஸ்பெக்ட் பண்ணுவதில்லை. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆவியானவர் அதெல்லாம் கற்றுத்தருகிறார். இப்போ அதை நாம் கற்றுக்கொண்டு நாமும் கனம் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவங்களை கனம் பண்ண வழி நடத்தணும். அந்த கனம் கர்த்தருக்கு. ஆமென். இப்போ ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது என்ன செய்யறாருங்க? தன்னுடைய ரதத்திலிருந்து இறங்கி முகங்குப்புற விழுந்து அவரை கனம் பண்ணுகிறார். ஆமென். இவருடைய உயர்வுக்கு அது ஒரு காரணம். இப்போ நாம் கனம் பண்ணுகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரங்கன்னு சொல்லும்போது என்ன இருக்கணும்? ஒரு பயம் இருக்கணும். அந்த காலத்தில் சிஎஸ் ஐயர்கள் ரெவரண்ட்டுகள் எல்லாம் வருவாங்க. வரும்போது என்ன, எப்படி அங்கே நங்கி போட்டு வந்தாங்கன்னா ஒரு பயம், ஒரு மரியாதை இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்பெல்லாம் அந்த ரெஸ்பெக்டை பார்க்கவே முடியறதில்ல. ஆமென். சாம்வேல் ஈசாயின் வீட்டுக்கு போறார். அந்த ஊரே பயப்படுது. தேவ மனுஷன் வந்திருக்கிறார், தேவ மனுஷன் வந்திருக்கிறார். ஒரு ரெஸ்பெக்ட். அப்படி எல்லாம் கனம் பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? உயர்வான நிலைமை கொண்டு போவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அதனால சர்ச்சுக்கு வரீங்களா? ஊழியக்காரங்களை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஒரு விசுவாசி மற்ற விசுவாசியை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேவன் அதில் பிரியப்படுகிறார். கர்த்தர் நாமம் அதிலே மகிமைப்படும். எங்க பெற்றோரெல்லாம் ஆலயத்துக்கு போகும் பொழுது சர்ச்சு முடிஞ்சு பாஸ்டர் கிட்ட சொல்லாம வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஐயா போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இப்போ சபைகளில் பார்க்க முடியறதில்ல. அந்தமா போனோமா, வரதே தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாதுன்னு இருக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுடைய வீட்டுக்கு வரோம், வந்துட்டு போகும்போது எப்படி போகணும் சொல்லுங்க? ஒரு சந்தோஷத்தோட போகணும். ஆமென். ரைட். சொல்லிட்டு தான் நிறைய சொல்லலாம். அடுத்த பகுதி மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா பாருங்க, 13வது வசனம் படிங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி 4வது வசனம் படி. 4வது வசனம். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். சரி, அடுத்த 13வது வசனம். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? ஆமென். ரைட். அடுத்தது 3வது காரியம் என்ன செய்றாரு பாருங்க. இந்த ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை பராமரித்து வந்தார். ஆமென். எந்த காலத்துல? கொடிய பஞ்ச காலம். என்ன காலம் அது? கொடிய பஞ்ச காலம். தண்ணீர் இல்லாத ஒரு காலம், மழை இல்லாத ஒரு காலம், விளைச்சல் இல்லாத காலம். அந்த காலத்துல என்ன செஞ்சாராம்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லப்படுகிற ஒரு காலம். ஏசபேல்ன்ற அந்த ராஜாவுடைய மனைவி ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை பார்த்தா கொன்னுட்டே இருப்பாங்களாம். அந்த காலத்துல என்ன செஞ்சாராம்? இவரு கெபிக்கு 50 பேராக வைத்து 100 பேரை பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார். அல்லேலூயா. By his own risk he fed and he provided for 100 God's prophet. Amen. 100 பேரை பராமரித்து வந்தார். இது சாதாரணமான காரியம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போட ஜனங்க என்ன செய்யறாங்க? மூக்கால் அழுறாங்க. இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆமென். நிறைய எல்லா ஆசீர்வாதம். ஆனா அந்த காலத்துல பஞ்சகாலம். அது மாத்திரமல்ல, இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடையாது. குக்கர் இருக்கு இன்னைக்கு சமைக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு மிக்ஸி இருக்கு,
கிரைண்டர் இருக்கு, கரண்ட் அடுப்பு இருக்கு, இதெல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல, அதுவும் பஞ்ச காலத்துல தினம் தினம் 100 பேருக்கு எத்தனை வருஷம்? 3 வருஷம், 3.5 years. He provided 100 prophets of God. Hallelujah. ஆமென். இதுக்கு என்ன செய்திருக்கணும்? அதான் ஒளித்து வைத்துன்னு வெளியே யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அது அந்த நியூஸ் ராஜாக்கு போயிடும், கொன்றுவாங்க. அதனால கெபிக்கு 50 பேரை ஒளித்து வைத்து அவர்களை பராமரித்து வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவருடைய குடும்பம் அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆமென். ஒரு ஆள் 4 சப்பாத்தி சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோமே, 100 பேருக்கு எத்தனை சுடணும் சொல்லுங்க? 400 அப்பம். ஒரு நேரம் மாத்திரம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதுமா? அட்லீஸ்ட் 2 times. எலியாவுக்கு 2 தடவை சாப்பாடு வந்துச்சு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 தடவை. அப்படின்னா எத்தனை அப்பம்? அப்பமும் தண்ணீரும் 800 அப்பம். யோசிச்சு பாருங்க. 800 அப்பம் சொன்ன எத்தனை மாவு தேவை, எத்தனை எண்ணெய் தேவை, எத்தனை விறகு தேவை, எவ்வளவு நேரம் ஆகும். இப்படி எல்லாம் ராஜாவோட அரண்மனையில் வேலை செஞ்சார். ராஜா கூப்பிட்டாலும் அங்கே ஓடணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும்? எங்கேயும் பாதுகாத்து. இந்த செய்தி அங்கே கூட போச்சுன்னா அவ்வளவுதான். எவ்வளவு கண்ணும் கருத்துமா அவர் பாதுகாத்து இருப்பார். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஊழியர்களை போஷிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு இல்லாமற் போவதில்லைன்னு சொல்றாரு. இப்ப கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்குரிய ஆசீர்வாதம் தருவன்றாரு. அப்படின்னா 100 பேரை ஒரு போஷிருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சாரிபாத் ஊர் விதவை ஒரு எலியாவை தான் போஷிச்சார். ஒரு எலியாவை போஷிச்சதுக்கே 3.5 வருஷம் மாவும் எண்ணெயும் குறையில. அப்படின்னா இங்க 100 பேரை போஷிச்சிருக்கிறாருன்னு எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஊழியர்களை பராமரிக்கும் பொழுது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ரிஸ்க் எடுத்தார், அதை பராமரிக்க ரிஸ்க் எடுத்தார், முயற்சி செய்தார், வேலை செய்தார், அவங்களை பாதுகாத்தார். இப்ப தேவ பிள்ளை இதெல்லாம் ஒரு உயர்வுக்கான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த தேவ தீர்க்கதரிசிகளை பராமரித்தார், போஷித்தார். அதுல ஒரு நாள் கூட என்ன செய்யல? முகம் சுளிக்கல, சங்கடப்படல, வேதனை அடையல. எல்லா நாளும் மன மகிழ்ச்சியோடு போச்சு. நமக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு வைங்களேன், சாப்பாடு போடுறாங்க, முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? சாப்பிடலான் இருக்குமா சொல்லுங்க? கவனிக்கிறீங்களா? இப்போ சாப்பாடு போடும்போது எப்படி போடணும்? சந்தோஷமா போடணும். சிலர் போட்டுமான்னு கேட்பாங்க. கேட்ட என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் போதுங்கன்றாங்க. சரியா? அது இப்படிலாம் சொல்றாங்க. நீங்களாம் எங்க வீட்டில் சாப்பிட போறீங்க, நீங்களாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப சொல்லும்போது இங்க சாப்பிடலாம் நினைக்கிறவங்களுக்கு கூட சாப்பிட தோணாது. இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் 2 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அங்க 2 தான் அவ்வளவு அளவுன்னு சொல்லி அர்த்தம். இப்படியெல்லாம் இருந்தா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. சரிங்களா? மிகுந்த கஞ்சனா இருந்து தரித்திரனாகிறவனும் உண்டு, உதாரத்துவமாய் கொடுத்து வசதி ஆகிறவனும் உண்டு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வாரி இறைக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளை கனம் பண்ணணும், பராமரிக்கணும், உணவு கொடு. சில இடங்கள்ல செய்திகள் எல்லாம் கேட்கிறேன். ஒரு சபையினுடைய போதகருக்கு அந்த சபை மக்கள் ஒரு குடும்பம் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, ஒரு குடும்பம் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமென்.
இன்னைக்கு ஊழியக்காரங்க முயற்சி பண்ணி ஏதோ லோன் அது இது போட்டு ஒரு கார் வாங்கினாலும் மக்கள் என்ன செய்யறாங்க, கார் வாங்கிட்டாரு, எங்கிருந்து வருது, எங்கிருந்தாவது வருது மாட்டிருக்கு. ஆனா அந்த சர்ச்சுக்கு வர என்ன செய்யறாங்க, கார் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஊழியர்களை கனம் பண்ணாலும் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதான் ஒரு தீர்க்கதரிசியை போஷித்தாலே ஆசீர்வாதங்கும் போது 100 பேரை போஷிச்சா எவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆக இந்த ஒபதியாவுக்குள்ள இருந்த இன்னொரு குணம் என்னன்னா, ஊழியர்களை போஷிக்கணும், கனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டு தலையை ஆட்டிட்டு கேட்டு அப்புறம் கடைசியில் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ஆமென். நனைஞ்ச கோழி மாதிரி உட்கார்ந்துருக்கணும். வசனத்தை கேட்டு அதன்படி என்ன செய்யணும், ஜீவிக்கிறவர்களாக நாம் மாறணும். அல்லேலூயா. அடுத்த 4வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இங்க வாசிக்கிறோம், படிங்க 14வது வசனம் படிங்க. 14. இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அடுத்தது 12வது வசனம் படிங்க. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். சரி, இப்ப இந்த இடத்துல எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு, எலியா இவரை சந்தித்தார். போய் உன் எஜமான்ட்ட சொல்லு, எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லுன்றார். இந்த எலியாவை 3 வருஷமா ஆகாப் தேடிட்டு இருக்கிறார். எலியாவை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ ஒபதியா போய் எலியா வந்திருக்கிறாருன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒருவேளை அவர் ராஜாவை கூட்டிட்டு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டார்னா உடனே ராஜா என்ன செய்வார், இவரை கொன்று போடுவார். அதனால இவர் சொல்லுகிற அந்த அர்த்தம் என்னன்னா, என்னை கொன்று போட்டால் என்னை நம்பி இருக்கிற 100 தீர்க்கதரிசிகள் பட்டினியா கிடப்பாங்க. அதனால என்னுடைய தரிசனம் எக்காரணத்துக்காக தடைபடக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஒபதியாவுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? நான் இந்த பஞ்ச காலத்திலே 100 தீர்க்கதரிசிகளை பராமரிப்பேன் என்ற ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் எந்த விதத்திலும் தடைபட நான் விடமாட்டேன் என்று சொல்லி தன் தரிசனத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. அதை போல ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு என்ன இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம்? கர்த்தருடைய ஊழியத்துல நான் இந்த பொறுப்பில் இருப்பேன், இந்த வேலையில இருப்பேன், இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு ஒரு தரிசனம் இருக்கணும். அந்த தரிசனத்துல கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், நிலைத்திருந்து ஓடணும். யாருக்காகவும் எதற்காகவும் எதை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாது. அவர் சொல்றாரு எலியாட்ட, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டா, என் எஜமானன் என்னை அழைத்து வரும்பொழுது உம்மை காணாவிட்டால் அவர் என்னை கொன்று போடுவாரு. உம்முடைய அடியான் 100 தீர்க்கதரிசிகளை வைத்து பராமரித்து வருகிறேனே அப்படின்றார். புரியுது உங்களுக்கு சொல்றது? அப்ப அர்த்தம் என்ன? என்னுடைய தரிசனம் தடைபடக்கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களை இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறாரா, இந்த தரிசனம் நிறைவேறும்படி தொடர்ந்து நிலைத்திருங்க. இடையில யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஆமென். ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும், நம்ம தரிசனம் போயிடும். ஆக தன் தரிசனத்திலே அவர் உறுதியாக இருந்தார். இப்ப ஆண்டவர் என்ன இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா, இந்த ஊழியத்தில் என்ன செய்யணும், நான் நிலைத்திருக்கணும். இல்லை கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், மேன்மை வரும், எது வந்தாலும் சரி எனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தில் நிலைத்திருக்கணும். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, எதற்காகவும் அதை விட்டுவிட கூடாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தரிசனத்தை விட்டு ஓடுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நிலைய ஒரு ஒரு உயர்வை பார்க்க முடியாது, ஒரு நிலைக்கு வர முடியாது.
ஆகவே ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா, ஊழியத்தில் சர்ச்சை அரேஞ்ச் பண்ற வேலையா, அதில் கரெக்டாக இருந்து செய்யுங்க. சமைக்கிற வேலையை கொடுத்துருக்கிறாரா, அதில் சரியா இருந்து செய்யுங்க. ஜெபிக்கிற வேலையை கொடுத்துருக்கிறா, சரியா இருந்து செய்யுங்க. ஆத்தும ஆதாயம் பண்ற வேலையை கொடுத்துருக்கிறா, சரியா இருந்து செய்யுங்க. ஒருவேளை இந்த மீடியாவில் உட்கார வச்சிருக்காரு, சரியா செய்யணும். ஒருவேளை இசை வாசிக்க வச்சிருக்காரு, சரியா செய்யணும். ஆமென். அந்த தரிசனம் எதற்காக என்ன செய்யக்கூடாது? தடைபடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்படி நிலைச்சிருக்கும் பொழுது ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளை இதெல்லாம் கேட்குறோம். இப்போ என்ன செய்யணுங்க? நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். தரிசனத்தை கெடுக்கக்கூடிய பலர் வருவாங்க, பல சத்துருக்கள்லாம் வருவாங்க. எதற்கும் நம்ம செவிசாய்க்கூடாது. எலியாவை பின்பற்றி எலிசா போனார். எலியா யோர்தானுக்கு போறன்னாரு, பின்பற்றி போன. யோர்தானுக்கு போ, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, எஜமான ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாராமே. அவர் என்ன சொன்னார்? எலிசா, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ பேசாம இரு, நீ வேலையை பாரு, எனக்கு தெரியும். இப்போ யாராவது சொன்னா என்ன சொல்லணும்? எனக்கு தெரியும், நான் என் வேலையில ஒழுங்கா இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல ஒழுங்கா இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நான் உத்தமமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் தரிசனம் நிறைவேறும். இங்க அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால தான் ஒபதியாவை பற்றி இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி ஆண்டவர் எழுதி வைக்க மாட, சும்மா யாரையும் கொண்டு வர மாட்டார். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்புக்கும், ஒவ்வொரு கமாவுக்கும் அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. சொல்லுவார் பேச்செல்லாம் கேட்டோம்னா போச்சு. சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, இன்னுமா சர்ச்சுக்கு போற, இன்னுமா பொறுப்புல இருக்கிற, இன்னுமா அந்த வேலையை அப்படிலாம் சொல்லுவாங்க. வீடு தேடி வருவாங்க, வழியில சந்திப்பாங்க, பல காரியங்களை விரோதமா பேசுவாங்க. ஆனா உங்களுக்குன்னு என்ன இருக்கணும்? ஒரு நோக்கம், ஒரு தரிசனம், ஒரு திட்டம் இருக்கணும். அதை எதற்காக என்ன செய்யக்கூடாது? விட்டுவிட கூடாது. எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு புரியலன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நல்லா கவனிங்க. ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கழுதையை வாங்க போனாங்களாம். சந்தைக்கு கழுதை வாங்க போனாங்க. போய் கழுதையை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வர வழியில கழுதையை நடக்க வச்சு அப்பாவும் மகன் நடந்து வராங்க. அப்ப வழியில வருகிறவர் பார்த்து சொல்றாரு, எப்பா, கழுதை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, சும்மா நடந்து வரீங்களே, அது மேல பையனை ஏத்தி உட்கார வச்சு வாங்கன்றாங்க. சரின்னு பெரியவர் என்ன, அப்பா பையனை தூக்கி உட்கார வச்சு ரோட்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வராரு. அவர் பார்த்து சொல்றாரு, எப்பா தம்பி, உங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ உட்கார்ந்துட்டு வரிய, சின்ன பையன் நடந்து வரலாம்ல, அவர் ஏற்றி உட்கார வைன்னு. சரி, பையன் இறங்கிட்டான், அப்பா ஏறி உட்கார்ந்து வர. கொஞ்ச தூரம் வரும்போது இன்னொருத்தர் பார்த்து சொல்றாரு, ஏப்பா, ரெண்டு பேரும் ஏன் கழுதை மேல ஏறி போக கூடாது? ஒருத்தர் நடந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு போறீங்களே, ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு வாங்கன்னு. சரி, ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இப்படியே கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வராரு அந்த வழியா. அவரு பார்த்து சொல்றாரு, ஏப்பா, சின்ன கழுதை மேல ரெண்டு பேர் இப்படி உட்காந்துட்டு வரீங்களே, அந்த கழுதைக்கு ஏதாவது ஆச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னு ஒன்று. இவனு ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி கடைசியில் என்ன பண்ணாங்க, கழுதைய ரெண்டு காலையும் கட்டி இடையில குச்சியை விட்டு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போற வழியில ஒரு ஆத்தை கிராஸ் பண்ணி போகணும். போகும் பொழுது அந்த ஆத்தை பார்த்தோன்னா என்ன, கழுதை துள்ளுச்சு, கட்டு அவுந்துச்சு, கழுதை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. வீட்டுக்கு எப்படி வந்தாங்க? வெறுங்கையோட வந்தாங்க. இந்த மாதிரி தரிசனம் என்ன, போய் கழுதை வாங்கிட்டு வரணும். வாங்கினாங்க. வர வழியில நிறைய ஆட்கள் சந்திச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. அவங்க சொல்றாங்களே, இவங்க சொல்றாங்களேன்னு கேட்டு கடைசியில் என்னாச்சு? போன காரியம் நிறைவேறல, கழுதை வீடு வந்து சேரல. அந்த மாதிரி ஆலயத்துக்கு வரோம், பலரும் பல சொல்லுவாங்க. எல்லா சொல்றதையும் கேட்டா பரலோகம் போக முடியாது. கவனிக்கிறீங்களா? புரியுதா? அல்லேலூயா. அவ்வளவு தூரம் போகணுமா? இங்கெல்லாம் சர்ச் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, என்ன கொடுக்குறாங்க அவங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
இல்ல போறீங்களோ உங்க வாழ்க்கையில் என்னதான் நடந்திருக்கு, இப்படியே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பாஸ்டுக்கு வரமே இல்லை, கிருபையே இல்லை, ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனமாச்சு சொன்னாரா, ஒருத்தரையாவது சுகமாக்குனாரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்றது கேட்டா என்ன ஆகும்? கடைசியில் தரிசனம் நிறைவேறாமல் போயிடும். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவோ, அழைப்பு என்னவோ, ரோல் என்னவோ, அதில் நிலைச்சிருந்து ஆண்டவருக்காக ஓடி, ஆமேன், நம்மால் இயன்ற அளவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். அதான் நம்முடைய நோக்கமாக, தரிசனமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்படி எல்லாம் அந்த காரியங்கள் ஒபதியாவுக்குள்ள காணப்பட்டபடினால தான் வேதம் சொல்லுகிறது, ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற மனுஷனாய் இருந்தான். அதனால ஆண்டவர் நல்ல வேலையும் நல்ல வருமானத்தையும் நல்ல தரிசனத்தையும் கொடுத்து ஒபதியாவை நடத்தினார். அவர் நடத்தினவர் நம்மையும் நடத்துவார். எப்படி என்றால் இந்த 4 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படும் பொழுது. ஆமென். கர்த்தர் தான் அந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.